Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க. 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது மார்ச் 2024ஓட கெமிஸ்ட்ரி அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்ம என்னாச்சும் முதல்ல பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஆன்சர் கீ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆன்சர் கீயை பார்க்கும் போது தான் நமக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடச்சிருக்கு. மேக்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை வந்து பயாலஜி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? அதே மாதிரி தான் இந்த கெமிஸ்ட்ரியோட ஆன்சர் கீயும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ ஏ டைப் பி டைப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரிக்கு ஏதாவது கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அது எதுக்காக கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏபி அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. வந்து ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதனால் ஆன்சர் எழுதும் போது கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. சார் நான் ஆப்ஷன், ஏன்னா நிறைய பேர் இப்போயும் மெசேஜ் பண்ணுறாங்க, சார் யூடியூப்பில் கமெண்ட் பார்க்கும்போது நான் ஆப்ஷன் மட்டும் போட்டேன் சார், நான் வந்து 2 ஆப்ஷன் நான் போட்டு விட்டுட்டேன் சார், என்ன பண்ணுறேன் சார், மார்க் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் என்னாச்சு பார்த்து இன்னமும் கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோலாம் அவங்க பார்க்குறது கிடையாது. சரியா? அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னும் எப்படி ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஒரு ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. 2 ஆப்ஷனோ இல்லை 2 ஆன்சரோ நீங்கள் எழுதிங்க அப்படின்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அப்படியே தவறு தான் போடுவாங்க. சரியா? ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின் வந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 17வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டாங்க அப்படின்னா 2 மார்க் கொடுத்துருங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க. அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன், இல்லாட்டி மோர் எக்ஸ்ப்ளனேஷன் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 மார்க் கொடுங்க. சரியா? ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் கொடுத்துருந்தா கூட நீங்கள் 1.5 மார்க் கொடுங்க. மோர் எக்ஸ்ப்ளனேஷன் அலோன், அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துருந்தா கூட நீங்கள் 1 மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து வெறும் ஈக்குவேஷன் மட்டும் தான் சார் தெரியுது, எனக்கு வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் தெரியுது, அதனால அந்த கொஸ்டினை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் விடாதீங்க தயவுசெய்து. இப்போ பாருங்கள் எப்படி வந்து மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதனால் நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து, அதாவது ஆன்சர் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நமக்கு தேவையான 70 மார்க்கே நம்ம கண்டிப்பாக என்னாச்சு பார்த்து எழுதும் போது தான் எப்படியாவது அதில் வந்து மார்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? 20வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எப்படி மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஈசல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்க, அதுக்கு 1/2 மார்க் இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1/2 மார்க்கு. சரியா? எப்படியெல்லாம் நமக்கு வந்து மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா? அதுக்கப்புறம் 21வது கொஸ்டின் ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி அப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னாவே 1 மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. இல்லாட்டி மேலே இருக்கிறது நீங்கள் ஃபுல்லாக டெரிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஐயூபாக் நேமு. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் 1 எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24வது கொஸ்டின் கரெக்ட் டெஃபினிஷன். 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் யூசர்ஸ் பாருங்கள், எதுக்காக நம்ம வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இப்போ 3 மார்க் வந்து பாருங்கள், எதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் யூசர்ஸ் கொஸ்டின்ஸு. சரியா? அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஏன் எழுத சொல்கிறோன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. 25வது கொஸ்டின் வந்து பாருங்கள், எனி 3 யூசர்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு 3 யூசர்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா 3 மார்க் கொடுத்து ஆகணுமாங்க. அங்கே மார்க்கெல்லாம் குறைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுதான்ப்பா எழுதிருக்கு அப்படின்ட்டு. இவங்க வந்து இங்கே பாருங்கள், 3 யூசர்ஸ் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா முழு மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தமிழ் மீடியம் பசங்க இருந்தீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. தமிழ் மீடியம் பசங்களோட அந்த ஆன்சர் கீ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் 29th கொஸ்டின் வந்து பார்த்துங்க. 30th கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? இந்த கொஸ்டின் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதாவது கம்பல்சரி கொஸ்டின் 3 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்துச்சு, இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருந்துச்சு. சரியா? அதனால் லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரிக்கு 3 மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. சரியா? அந்த 3 மார்க்கு கொஸ்டினில் மிஸ்டேக்கு. அவுட் ஆஃப் போர்ஷனோ இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டினோ அது கிடையாது. கொஸ்டினில் மிஸ்டேக் இருந்துச்சு. அதனால 3 மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. இதே மாரி நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தா கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வருஷத்தோட அஃபிஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியா? நமக்கு வந்து பேப்பர் ரிவிஷன் கேம்ப் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏப்ரல் 2ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் கீ ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸில் நம்ம வந்து அதாவது மார்க்கை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, டைரக்ட் 5 மார்க் கேட்குறது ரொம்ப ரேராக இருக்குது. எல்லாமே சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்து 2 மார்க் 3 மார்க் இல்லை 3 மார்க்கு 2 மார்க் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா பிரித்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட் 5 மார்க்கு ரொம்ப ரேர் தான். எல்லாமே நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.